ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நம்ம சொல்ற விஷயத்தை மட்டும் உருவகப்படுத்திக்குங்க, போதும் நண்பர்களே, வேற எதுவும் செய்ய வேண்டாம். பெரும்பாலும் நம்ம வாழ்தல் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக வாழணும், நம்ம உணர்ந்து வாழணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதில் வகைப்பாடு வேணால் மாறலாம். நாம் பொன் பொருள் சார்ந்து மகிழ்ச்சியாக இருக்கணும், சில பேர் பார்த்திங்கன்னா நில வளம்னு சேர்த்து மகிழ்ச்சியாக இருக்கணும், சில பேர் ஆடம்பரம் அந்தஸ்து அப்படின்னு மகிழ்ச்சியாக இருக்கணும், சில பேர் அதிகாரத்தில் வந்துட்டு நான் எப்போவுமே இருக்கணும், அதில் தான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி என்பது தன்னை அறிந்த நிலையில் ஒருத்தன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அது பக்தி மார்க்கத்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. சரி, இந்த நேரத்தில் நம்ம என்ன கண்ணை மூடிட்டு உங்களை சிந்தித்து பார்க்க சொன்னோம்னா, பெரும்பாலும் இறைவன் அப்படிங்கிறவர் தன்னிகரற்றவர் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அது எல்லா மார்க்கங்களும் வேற வேற மாதிரி சொன்னாலும் ஒரே ஒரு அடையாளத்தை தான் அது விட்டு செல்கின்றது. பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அன்பு வடிவானவன் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மயானத்து சாமி அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். மயானத்து சாமி அப்படின்னா நம்ம யாரை சொல்கிறோம்? பெரும்பாலும் சிவபெருமான ரொம்ப கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்க இல்லை, இப்போ எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, மயானத்தில் வசிக்கக்கூடியவர் தானே, மயானத்தில் நடனம் ஆடக்கூடியவர் தானே அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன், இப்போ கண்ண மூடி யோசிங்க. வாழும் போது நமக்கு அருள் புரிவதற்கு பல பேர் இருக்கின்றார்கள், வாழும் போது நமக்கு உதவி செய்வதற்கு பல பேர் இருக்கின்றார்கள், வாழும் போது நம்மை உணர்த்த செய்வதற்கும் பல பேர் இருக்கின்றார்கள். பல மார்க்கங்களிலும் அது சொல்லப்பட்டு விடுகின்றது, இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ரொம்ப உயரிய வகையில் வந்துட்டு நம்ம சொல்லுவோம். அந்த ஆன்மாவுக்கு ஈடு இணையே இல்லை, ரொம்ப பரிசுத்தமானது அந்த ஆன்மா. நம்ம எந்த தவறு வேணாலும் செய்யலாம், ஆனால் அந்த ஆன்மா வந்துட்டு எப்பவுமே அழுக்காகாது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. நம்மளோட தவறுகளால் அது ரொம்ப வருந்தி இருக்குமே தவிர அது என்னைக்கும் தவறு செய்யாது. அவ்வளோ புனிதமானது ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, இப்போ என்ன ஆகுது, நம்ம வாழும் காலமெல்லாம் ஒரு ஆட்டம் போட்டு ஆடி அடங்கி மரண திருவாயில் மரணமும் நமக்கு நிகழ்ந்து விடுகின்றது. இப்போ மரணம் நிகழ்கிற வரலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் நம்ம கூப்பிடலாம், சரிங்களா? இப்போ நமக்கு பணம் வேணும் அப்படின்னா ஒரு கடவுளை, தைரியம் வேணும் அப்படின்னா ஒரு கடவுளை, கல்வி வேணும்னா ஒரு கடவுளை, இந்த மாதிரி எல்லாத்தையும் வாழும் போது வந்துட்டு வணங்கலாம், கூப்பிடலாம். கண்டிப்பாக அதற்கான பலனும் கிடைக்கும், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. இப்போ நம்மளை கொண்டு போய் காட்டில் வச்சு சிதை மூட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விடுகிறது அல்லவா, அந்த ஆன்மா மட்டும் அங்கே தத்தளிச்சுக்கிட்டு நிற்கும். அப்போ அதுக்கு உறவு அப்படிங்கிறதே எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, நீங்கள் உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளை ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடறாங்களா, டேய் பாடியை டிஸ்போஸ் பண்ணு, ஏய் பணத்தை எடுத்து சீக்கிரம் கொண்டு போங்கடா. அது வரலும் நமக்கு பேர் வச்சு கூப்பிட்ட இந்த உறவுகள், சுற்றி இருக்கின்ற நட்புகள் எல்லாமே ஒரே வார்த்தையில் என்னன்னு முடிச்சுக்கிறாங்க, உங்கள் உறவை துண்டிச்சுக்கிறாங்க. என்னது இது? பிரேதம்.